ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா டேஸ்டியா ஒரு ராஜ்மா ப்ரோக்கோலி ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சில சமயம் நம்ம குழந்தைங்க ராஜ்மாவை சுண்டலாவோ இல்ல கிரேவில பண்ணாலோ சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆனா இந்த மாதிரி ரைஸ் பண்ணா அது நல்லா சாப்பிட்டுடுவாங்க. வாங்க இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி 1/3 கப், புதினா 1/4 கப், ஒரு தக்காளி அரைச்சது 1 கப், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் துருவினது, வெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், பாதி லெமன் சாறு, வறுத்த மிளகாய் அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஜீரகம் அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன். கலர்ட் கேப்சிகம் 1 கப், ப்ரோக்கோலி 1 கப், குக் பண்ண ராஜ்மா 1 கப். அரிசி 1/2 கப், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், புதினா கார்னிஷ்க்கு. ஒரு பெரிய பேனை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகும். கொஞ்சமா ஆயிலும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது என்னோட நார்மல் ரைஸ். நீங்க என்ன ரைஸ் உங்க வீட்டில் யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். இல்ல பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமா அந்த தண்ணியை ஆட் பண்ணி இதுல அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஷ்ரெட் பண்ணியிருக்க ஜிஞ்சரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. 1 கப் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். நான் இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் கப் கார்ன் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் குக்டு ராஜ்மா. இந்த ராஜ்மாவை குக் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலரிக்கோங்க கொஞ்சம் லைட்டா. நான் ரைஸ் குக்கர்ல பண்றேன். அதனால இந்த ஸ்டேஜ்ல நீங்க ரைஸ் குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க இல்லைன்னா நீங்க டைரக்டா குக்கர்ல கூட பண்ணிக்கலாம். இதை மெதுவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லா நான் ரைஸ் குக்கர் பேன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுல 1 கப் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலரிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. 1 டேபிள் ஸ்பூன் கியூமின் கொரியாண்டர், கொத்தமல்லியும் ஜீரா பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/3 டீஸ்பூன் மின்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க.
நீங்க அரிசிக்கு ஏற்ப நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கலரிக்கோங்க. இதுல கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்ப குக்கர்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். ராஜ்மா ப்ரோக்கோலி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் மின்ட் ஜஸ்ட் கார்னிஷ் பண்றதுக்காக வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.